இங்க ஒரு பொண்ணு வீட்டுல இருக்கிற துணியை துவைக்க போடும்போது அவ புருஷனோட துணில இருந்து ஒரு பிளாஸ்டிக் நகம் கீழே விழுது. அதை பெருசா எடுத்துக்காம தூக்கி போட்டு வேற வேலையை பார்க்க போறா. அப்பதான் அவளுக்கு ஒரு யோசனை வருது. உடனே ஓடி வந்து அதை எடுத்து பாக்குறா. என்ன இந்த வீட்டுல இருக்கிறது இவ புருஷன் மட்டும்தான். அப்ப அந்த பிளாஸ்டிக் நகம் யாரோடதான் இருக்கும்னு சந்தேகம் வருது. அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின்ல போட்ட புருஷனோட சட்டை எடுத்து மோந்து பார்த்தா அதுல புதுசா ஒரு சென்ட் ஸ்மெல் அடிக்குது. சோ வேற ஏதோ தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறா. இப்ப அந்த நகம் எந்த ஷாப்ல இருந்து வாங்கியிருப்பாங்கன்னு ஒரு கெஸ்ட்ல ஒரு ஷாப்பை தேடி பார்த்து நேரா அந்த ஷாப்ல போய் இதை கொடுத்து விசாரிக்கிறா. அப்பதான் தெரியுது இந்த டிசைன் இவன் ஷாப்ல மட்டும் இல்லாம எல்லா ஷாப்லயுமே ஃபேமஸான டிசைன் இது. சோ இது அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அடுத்து இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனே தெரியாம குழப்பத்துல இருக்கா. வழியில பார்த்தா ஒரு காஃபி ஷாப்புக்குள்ள இவரோட புருஷன் யாரோ ஒரு லேடி கூட உட்காந்து பேசிட்டு இருக்கான். அந்த லேடியோட கையில இதே மாதிரி நகம் இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே கொஞ்சம் கூட யோசிக்காம நேரா உள்ள போயிடுறா. ஆனா உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது அது வயசான இவரோட பாஸ் ஒரு கிளைண்ட் மீட்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பக்கத்துல பார்த்தாதான் தெரியுது அவங்க நகம் வேற டிசைனா இருக்கு. சோ இந்த பக்கமா போகும்போது பார்த்தேன் அதான் உள்ள வந்துட்டேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. இருந்தாலும் அது யாருன்னு கண்டுபிடிச்சாங்கன்னு அவரோட மனசுல ஓடிக்கிட்டே இருக்கு. சோ அடுத்த நாள் நேரா அவனோட ஆபீஸ்க்கே போய் சும்மா ஷாப்பிங் முடிச்சுட்டு போகும்போது அப்படியே வந்தேன்னு போய் சொல்லிட்டு அங்க இருக்கிற எல்லா பொண்ணுங்களோட நகத்தையும் நோட்ட விடுறா. ஆனா யாரோடதுமே இந்த டிசைனோட மேட்ச் ஆக மாட்டேங்குது. சரி கிளம்பிடலான்னு கிளம்பும் போதுதான் ஒரு பொண்ணோட சேர் மட்டும் காலியா இருக்கு. அவளோட ஐடி கார்டை டேபிள் மேலே தான் வச்சுட்டு போயிருக்கா. அவளோட போட்டோவை பார்க்கும் போதுதான் இவனோட ஜிம்ல பார்த்த பொண்ணு மாதிரியே தெரியுதுன்னு யோசிக்கிறா. அதுக்குள்ள அவ புருஷன் வந்துடுறான். ஆனா இனிமேல் இவன் நம்பால இல்ல வேற ஒருத்தவன் ஆளுன்னு புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அதை நினைச்சுக்கிட்டு அந்த ஆபீஸை விட்டு வெளியில வரும்போது பார்த்தா அவன் ட்ரெஸ்ல அடிச்ச அதே சென்ட் வாசனை ரொம்ப பக்கத்துல அடிக்குது. கரெக்டா அப்ப நான் அந்த ஐடி கார்டுல பார்த்த பொண்ணு அவளை கிராஸ் பண்ணி உள்ள போறா. சோ இவதான் கன்ஃபார்மே பண்ணிடுறா. வீட்டுக்கு போய் அவ புருஷனோட சோசியல் மீடியா போட்டோ எல்லாத்தையும் செக் பண்ணி பாக்குறா. எல்லாத்துலயுமே அந்த பொண்ணு அவங்க டீமோட தான் இருக்கா. இருந்தாலும் இவ புருஷன் ரீசெண்டா ஆபீஸ் மீட்டிங்காக தங்கியிருந்த எல்லா ஹோட்டலையும் போய் அவன் புருஷன் எந்த ரூம் எடுத்தான்னு விசாரிக்கிறா. ஆனா அவன் எடுத்த எல்லா ரூமுமே ஒரு ஆள் தங்குற மாதிரியான ரூம் தான் ரிசப்ஷன்ல சொல்றாங்க. எந்த பக்கம் போனாலும் ஒரு குழு கூட கிடைக்க மாட்டேங்குன்னு இவளுக்கு கோவம் தான் வருது. அன்னைக்கு நைட் இவன் புருஷன் வந்ததும் அவனோட போன் எடுத்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு அந்த சென்ட் ஸ்மெல்ல பத்தி கேள்வி கேட்கறா. அதுக்கு அவன் ரெகுலரா மீட் பண்ற ஒரு கிளைண்டோட சென்டா இருக்குன்னு சொல்லி அசால்ட்டா பதில் சொல்றான். அடுத்த நாள் இவ ஜிம்முக்கு போனா அந்த பொண்ணு அங்கதான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா. அவளை பார்த்ததுமே பலார்னு கண்ணத்துல அடிக்கணும்னு தோணுது. இருந்தாலும் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு எல்லா பொண்ணுங்க மாதிரியும் எடுத்தது முடிவெடுக்காம அவளோட ஆட்டத்தை ஆரம்பிக்கிறா.